வணக்கம். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம சன் அண்ட் மூன் எனர்ஜி, ஒரு சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது நம்ம உடம்புல இம்பேலன்ஸ் ஆகிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை யோகா ப்ராக்டிஸ்ல எப்படிலாம் சரி பண்ணலான்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இன்னைக்கான டைட்டில் பார்த்துருப்பீங்க, உங்கள் மூளையை கட்டுப்படுத்தும் இரட்டையர்கள். ஸோ அந்த இரட்டையர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சூரியன் சந்திரன் எடுத்துக்கலாம், இல்லை சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஸ்பிரிச்சுவல் சைடு வந்தீங்கன்னா சன் அண்ட் மூன் எனர்ஜின்னு சொல்லியிருப்பாங்க. சயின்ஸ்ல வந்து சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டோட குவாலிட்டிஸும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ரிசல்ட் தான் வரும். இப்போ சன்னோட குவாலிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, ஸோ நல்லா தைரியமா இருப்பாங்க, நல்லா வேலை செய்வாங்க, ஸோ நல்லா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் செட் பண்ணி அந்த ரூல்ஸ்க்கு உட்பட்டு வாழ்வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும். இப்போ மூணோட குவாலிட்டிஸ்ன்னு வந்தீங்கன்னா, ஸோ நல்லா கிரியேட்டிவா இருப்பாங்க, நல்லா காமா இருப்பாங்க, பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ இது மாதிரி குவாலிட்டிஸ் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதே தான் அப்படியே சிம்பத்தட்டிக் வரும்போது சன்னோடைய குவாலிட்டிஸ்லாம் இருக்கும், பேராசிம்பத்தட்டிக் வரும்போது மூணோட குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே உங்களோட உடல்ல நடக்கக்கூடிய செயல்பாடுகளும் சரி, இல்லை மனதிற்குள் நடக்கிற விஷயங்களும் சரி, நீங்க வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து தீர்மானிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கனெக்ஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த நர்வ்ஸ் எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட ரைட் சைடு இருக்கிற பார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் அதிகப்படியான வேலைகள் கொடுக்கும்போது ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து வேலை செய்யும். ஓகேங்களா? சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் லெஃப்ட் பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த குண்டலினி பார்த்து வந்து வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். அந்த குண்டலினி ஸ்னேக் சிம்பிள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல இருக்கும். WHO ஆர்கனைசேஷன் அவங்க லோகோல இருக்கும், கிரீக் மித்தாலஜியில் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இது இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஸ்னேக் பாம்பு இப்படி வளைஞ்சு வந்து டச் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல நீங்க லெஃப்ட் சைடு இருக்குல்ல, லெஃப்ட் சைடு இருக்கிற பார்ட்ஸுக்கு கொடுக்குற வேலை எல்லாமே ரைட் பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரைட் சைடு இருக்கிற பார்ட்ஸ் வந்து லெஃப்ட் பிரெயினோட கனெக்ட் ஆகும், லெஃப்ட் சைடு இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ரைட் சைடு வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் சன் அண்ட் மூன். ஓகேங்களா? ரெண்டுக்குமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. ஸோ இது வந்து உடல் அளவுலையும் மனசளவுலையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பத்தட்டிக் சன் எனர்ஜி, இவங்க இது அதிகமா இருக்கும்போது ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஆக்டிவா துருதுருன்னு இருப்பான். ஸோ நிறைய வேலைகள் செய்வான், ஸோ படப்படன்னு நிறைய முடிவுகள் வந்து எடுப்பான், ஒரு உறுதியான ஒரு கொள்கையோட இருப்பான். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வருது, இப்போ கேஸ் வந்து ஃபயர் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு அனிமல் வந்து த்ரெட்னிங் வருது, ஸோ ஒரு விலங்குகள்ட்ட இருந்து ஒரு ஆபத்து வருது, இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஸோ இவங்க வந்து டக்குன்னு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இவங்களோட பாசிட்டிவ் சைட்ஸ். இப்போ மூணோட பாசிட்டிவ் சைடு வரும்போது இவங்க வந்து கிரியேட்டிவா இருப்பாங்க. இப்போ சன்னோட சைடு இருக்கிறவங்க ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியா சொல்யூஷன் கொடுப்பாங்களா, இவங்க வந்து லாங் டேர்முக்கு நிறைய சொல்யூஷன் கொடுப்பாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, மூணோட குவாலிட்டி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஸோ காமா வச்சுக்கணும். அவங்கள காமா வச்சுக்கனால டைம் எடுத்து ஸோ ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணி ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர், அப்புறம் லிரிக்ஸ், பாட்டு எழுதுறவங்க, மியூசிக் கம்போஸ் பண்றவங்க. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் பிரெயின், அதாவது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து இவங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அதனால இவங்க வந்து இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டீஷியன்ஸ். ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து இந்த ரைட் பிரெயின் சொல்லுவாங்கல்ல, ஸோ மூன் எனர்ஜி, அவங்க வந்து இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு அப்படியே சன்னுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். ஓகேங்களா? இது வந்து இப்போ பாசிட்டிவ் பார்த்துட்டோம். அப்படியே நெகட்டிவ் சைடு வந்து பார்க்கலாம். ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து யாருக்கு அதிகமாக வேலை செய்தோ அவங்க வந்து டிபெண்டாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு சில பேர் சொல்லலாம், நான் வந்து இண்டிபெண்டாக தான் இருக்கேன், நான் வந்து மற்றவங்க சொல்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ற ஏதோ ஒரு விஷயம், நீங்க வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு விஷயம் வந்து வேற எதோ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கலாம் கண்டிப்பா. ஸோ அது வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இல்லாம ஸோ வெளியே இருக்கக்கூடிய இந்த ரிலீஜியன், ஸோ இந்த பாலிடிக்ஸ், ஐடியாலஜி, இதுல இருந்து கூட இருக்கலாம், இல்லை நீங்க பாக்குற அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில நீங்க உங்களை அறியாமலே வேற ஒருத்தரோட கட்டுப்பாட்டுல வந்து இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த விஷயங்களை தான் உங்க லைஃப் ஸ்டைலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மைனஸ் தான். அதே போல இவங்களுக்கு கோவம் வந்து அதிகமா வரும், இவர்களோட உடம்பு வந்து ஹீட்டா இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே ஒரு வெப்பத்தன்மையில இருக்கும். ஸோ அதனால இவங்களுக்கு வந்து நிம்மதியே வந்து இருக்காது. ஸோ இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதிகமா வேலை செஞ்சா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். அடுத்து மூன் பேராசிம்பத்தட்டிக் வருவோம். பேராசிம்பத்தட்டிக் நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க லேசியா இருப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் வந்து நல்லா காமா இருப்பாங்க. ஸோ இந்த எனர்ஜி ரொம்ப அதிகமாக போகுது, இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா லேசி ஆவாங்க, மூட் ஸ்விங்ஸ் வரும், லஸ்ட் தாட்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து
பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும் போது இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இது சிம்பிளாக புரியுறதுக்கு நான் உங்களுக்கு மித்தாலஜிலேருந்து ஒரு சில ரெஃபரன்சஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ரிலீஜன்ஸ்க்கும் அகெயின்ஸ்டும் இல்லை, பேவரும் கிடையாது. ஸோ நம்ம வந்து பாரபட்சம் இல்லாமல் நம்ம அணுகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறது வந்து உண்மை பொய் அப்படிலாம் நம்ம டிபேட் பண்ண வரல. ஜஸ்ட் இதில் இருக்கிற ஒரு இன்சிடென்ட்டை வந்து இந்த சன் அண்ட் மூன் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராமாயணத்துக்கு போகலாம். ராமாயணத்தில் வந்து ராமர் வந்து சோலார் லைனேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சூரிய வம்சாவளி. இவங்களோட பிரைமரி ரூல்ஸே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளின் தான். உனக்கான கடமைகளை வந்து நீ முடிக்கணும். ஸோ அது வந்து நல்லதா கெட்டதான்றது கிடையாது. பெரியவங்க சொல்றதை வந்து கேட்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா வீரமிக்கவர்களா இருப்பாங்க. இப்போ ராமர்ன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தைரியமா இருப்பாரு. ஸோ நல்லா சண்டை போடுவாரு, டிசிப்ளினா இருப்பாரு. பட் வந்து அந்த வனவாசம் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவரு இது வந்து நமக்கான த்ரோனு, நம்ம ஃபைட் பண்ணணும் அந்த மாதிரி யோசிக்காம, ஸோ அவங்க அப்பா சொல்லிட்டாரு, அவர் பேச்சை மீறக்கூடாதுன்றக்காண்டி அவர் வனவாசம் போயிடுவாரு. ஸோ அதனாலதான் இந்த வார் நடக்கும். அதுக்கப்புறம் சீதையை கிட்னாப் பண்ணி போவாங்க. நிறைய கான்சிக்வன்சஸ் வந்து அதனால ஃபேஸ் பண்ணுவாரு. ஓகேங்களா? இது வந்து எதுக்கு சொல்றேன்னா, சன்னோட எனர்ஜி இருக்கிறவங்க, அதாவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதிகமா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டைப்போட இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பின்னாடி இருக்கிற கான்ஸ்பிரசி அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நமக்கு இது சிஸ்டம்குள்ள இருக்கும், இதுக்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒருத்தவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும், அந்த ஒரு தர்மத்தை மீறக்கூடாதுன்றக்காண்டி இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால நிறைய கான்சிக்வன்சஸ் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ அப்படியே மகாபாரதம் வாங்க. மகாபாரதத்துல அவங்கள லூனார் லைனேஜ் சொல்லுவாங்க, அதாவது சந்திர வம்சாவளியினர். ஸோ இதுல வந்து துரியோதனன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இண்டிபெண்டான கேரக்டர். அவ்வளோ ஈஸியா யார் பேச்சையும் கேட்க மாட்டான். இதனால தான் இந்த வார் நடந்ததுக்கு ரீசனே அதுதான். விதுரன் நிறைய பேர் வந்து வார்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க, அன்பா சொல்லி பார்ப்பாங்க, திட்டுவாங்க. பட் அப்படி இருந்தும் அந்த கேரக்டர் வந்து கேட்காது. ஸோ அதனால தான் பெரிய வாரே நடந்துச்சு. பியூட்டியை பாருங்க, ராமாயணத்துல வந்து அவங்க அப்பா பேச்சை கேட்டனால அவர் நிறைய பிரச்சனையில ஃபேஸ் பண்ணாரு. இவர் வந்து அவங்க அப்பா சித்தப்பா பேச்சை வந்து கேட்க மாட்டாரு. இந்த துரியோதனன் கேரக்டர் வந்து பெரியவங்க பேச்சை கேட்காதனால பெரிய கான்சிக்வன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டாரு. அந்த வாரம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஓகேங்களா? பியூட்டியை வந்து பாத்தீங்களா, இப்போ கிருஷ்ணரை பத்தி மெயினா சொல்லணும். கிருஷ்ணர் வந்து ஒரு முக்கியமான ஆள். ஓகேங்களா? இந்த லூனார் லைனேஜ்ல முக்கியமான ஆள். இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் யாருக்கு அதிக வேலை செய்தோ அவங்க இந்த லவ் இந்த மாதிரி விஷயத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த காதல் கலையில வல்லவர்கள்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து அதிகமா வேலை செய்யும். அதனால தான் அவர் கிரியேட்டிவா இருப்பாரு, நல்லா இண்டிபெண்டா இருப்பாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி திட்டம் போடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அது வந்து நீங்க கத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்காண்டி ராமர் வந்து நான் குறைச்சு சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த சன் மூன் எனர்ஜியோட கான்செப்ட் படி ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டமோட பிரதிபிம்பம் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் ஒருத்தருக்கு வந்து பீக்கா இருந்தா அவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க பிஹேவியர், அவங்க கேரக்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த மித்தாலஜி ரெஃபரன்ஸ் வந்து இருக்கேன். அப்புறம் முக்கியமா பாகுபலிக்கு போனோம். பாகுபலியில வந்து அமரேந்திர பாகுபலி அவர் வந்து நெத்தியில அந்த நிலா சிம்பல் போட்டு வச்சிருப்பாரு. ஸோ அந்த நிலா சிம்பல் வந்து என்ன குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகுபலின்ற கேரக்டர் யாருக்கும் கட்டுப்படாது, ஸோ இண்டிபெண்டா இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம்குள்ள வந்து அந்த பெருமை பேசுறது, அதிகாரம் வேணும், அதெல்லாம் நினைக்காது. எல்லாரையும் அன்பா நடத்தணும். ஸோ இது மட்டும்தான் அவருக்கு வந்து தெரியும். அதனால தான் அவங்ககிட்ட ஒரு ரூல்ஸ் இருக்கும் மகிழ்மதியில. இப்போ இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் அடிமைகளோட உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சீன் வரும். ஆனா அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, பாகுபலி மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டார். அவர் மட்டும் என்ன பண்ணுவார்னா எல்லாரோடய உட்காந்து சாப்பிடுவார். ஸோ இது வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் யாருக்கு வந்து ஸோ அதிகமாக வேலை செய்யுதோ அவங்க வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அந்த சிஸ்டத்துக்கோ கட்டுப்பட மாட்டாங்க. அவங்களோட மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து அந்த மனசாட்சிக்கு நல்லதா இருக்கு, கரெக்டா இருக்குன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு விஷயத்த சட்டம் சொல்லுது, சிஸ்டம் சொல்லுது, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி பார்க்காம தனக்கு சரின்னு படுது, தனக்கு இதுதான் தர்மம் அவர் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த பாதையில பயணம் பண்ணுவாங்க. அப்படியே பல்வால் தேவன் அந்த வில்லன் கேரக்டரோட நெத்தியில சூரியன் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த அதிகாரம் வேணும், பவர் வேணும்னு சொல்லி நிறைய சதி திட்டம்லாம் தீட்டுவாரு. அவர் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டாவே யோசிக்க மாட்டாரு. அவங்க அப்பா பிங்கள தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்பாரு. ஒரு டிபெண்டன்ட் மைண்ட் செட் இங்க வந்துருச்சா சிம்பத்தட்டிக்ல. அந்த அவங்க அப்பா பேரு பிங்களா தேவர், அந்த நாசர் கேரக்டரு. அந்த பிங்களா நாடின்றது லெஃப்ட் பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கும் ரியாலிட்டியில. கரெக்டா மேட்ச் ஆகுதுல. அதாவது பிங்கள நாடி இடநாடி ரெண்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த பிங்கள நாடி வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கும். லெஃப்ட் பிரெயின் என்ன சொல்லியிருந்தேன், டிபெண்டன்ட் சொல்லியிருந்தேன்னா அப்படியே மேட்ச் ஆகுது. பாத்தீங்களா? அந்த ரெண்டு ஈவில் கேரக்டர்ஸ்க்கும்
கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட கோல் வந்து இது வந்து பீக் அதிகம், இது வந்து நல்லது, இது வந்து கெட்டது, சன்னுனா நெகட்டிவ், மூணுனா பாசிட்டிவ், அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ரெண்டுக்குமே சொல்லிட்டேன், ரெண்டுக்குமே பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ சன்னு வந்து ஒரு நல்லா வேலை செய்வாங்க, பிசிக்கல் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க, மென்டல் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க, ஃபாஸ்டா பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா சொன்னோம். நெகட்டிவ்னு வரும்போது இந்த மாதிரி டிபெண்டா இருப்பாங்க, கோவப்படுவாங்க, அவசரப்படுவாங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் சொன்னோம். மூணுக்கும் அதே போலதான். மூணுல வந்து பாசிட்டிவ் வந்து கிரியேட்டிவா இருப்பாங்க, நல்லா காமா இருப்பாங்க. ஸோ உங்க பாடி வந்து நல்லா கூலிங்கா இருக்கும். இந்த லவ், ரொமான்ஸ் இது மாதிரி விஷயத்துல நல்ல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. மைனஸ்னு வரும்போது லேசினஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், லஸ்ட் சம்பந்தமான விஷயங்களை ஈஸியா மாட்டிப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டுக்குமே பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது மாறுபடும், அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட கோல் வந்து ரெண்டையுமே பேலன்ஸ் பண்றது தான். ஆனா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைல், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனை வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து அதிகப்படியா வேலை செய்யற மாதிரி வச்சிருக்கு. ஏன்னா இப்போ லைட்டு டார்க்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுலயுமே நம்ம பேலன்ஸா இருக்கணும். இப்போ பகல் நேரத்துல சூரியன் இருக்கு, சூரியன் இருக்கிற நேரத்துல நீங்க சாப்பிடும் போது அந்த உணவு நல்லா செரிமானம் ஆகும். அந்த நேரத்துல வந்து நீங்க உடல் உழைப்பு வந்து நிறைய செய்யணும். அது செய்யும் போது உங்க உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து வெளியேறும். ஸோ செல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ட் ஆகும். லைட் ஹீட்டுக்கும், லைட் அண்ட் ஹீட் இது ரெண்டுக்கும் என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன், அழிக்கிற வேலை தான். ஓகேங்களா, இப்போ அப்படியே நைட் டைம் வந்துருச்சுன்னா மூணு வந்துடும். நைட் டைம்ல வந்து டார்க்னஸ்ல ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த டார்க்னஸ்ல தான் செல்ஸ் வந்து ரீஜென்ரேட் ஆகும். ஸோ உங்க உடம்பு வந்து ஹீல் ஆகும். ஓகேங்களா, ஸோ ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும், இரவு பகல் பேலன்ஸா இருக்கணும். பட் இன்னைக்கு வந்து நம்ம அதிகப்படியா லைட்ல தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த இருட்டுல செலவழிக்கிற நேரம் கம்மியாயிடுச்சு. ஸ்கூல் போனாலும் லைட்டு, காலேஜ், ஆஃபீஸு, வீட்டுக்கு வந்தாலும் லைட்டு. ஸோ நைட்டு வந்து ஸோ எல்லாருமே வீட்டில் லைட் போட்டிருப்பீங்க, எல்இடி லைட்ஸோ டியூப் லைட்டோ ஏதோ ஒன்று இருக்கும். நைட்டு தூங்கும்போது மினி பல்ப் போட்டு தூங்குவீங்க, அதுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணி தூங்குவீங்க. ஸோ டார்க்னஸ்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் கம்மியானனால டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கு பகல்ல. அந்த கிரியேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கிறது கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ஒரு விஷயம் உங்க உடம்புல இருந்து வெளியே ஏறுதுன்னா இன்னொரு விஷயம் கிரியேட்டா புதுப்பிக்கணும், உருவாகும். அந்த உருவாக்குற ப்ராசஸ் கம்மியா இருக்குன்னா தான் இன்னைக்கு உடல்ல தலையில இருந்து கால் பாதம் வரைக்கும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த இம்பேலன்ஸா இருக்கனால தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இப்போ கொஞ்சம் மூணை வந்து கொஞ்சம் அதிகமாக ஒசத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருப்போம். ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு வந்து ஒரு 40%, சன் ஒரு 60%, இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது நம்ம பேலன்ஸ் பண்றதை பத்தி பேசலாம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கெல்லாம் சிம்பத்தட்டிக் தான் வந்து அதிகமா பீக்ல இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, எல்லாருமே லைட்ல தான் அதிகம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ டார்க்ல என்ன ப்ரோ அப்படி பவர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டார்க்ல இருந்து தான் எல்லாம் வந்துச்சு. இந்த யூனிவர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருட்டுல இருந்து தான் வந்துச்சு. ஸோ மண்ணுக்கடியிலிருந்து முளைக்கக்கூடிய செடி, மண்ணுக்கடியில என்ன இருக்கு, சன்லைட் இருக்கா? டார்க்னஸ் தான் இருக்கு. தாயோட கருவறை, எல்லா உயிரினமும் தாயோட கருவறையில இருந்து தான் வருது. ஸோ அந்த கருவறை இருட்டா தான் இருக்கு. அப்படியே ஸ்பெர்ம் பேங்க் போங்க, பிளட் பேங்க் போங்க, எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கும். முக்கியமாக கூல் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து ஏன் புரியுதா உங்களுக்கு? ஸோ அதாவது இருட்டா இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த கூலிங்கா ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கும்போது அது வந்து பாதுகாக்கப்படும். ஸோ நல்லா வந்து ரீஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஸ்பெர்மோட இதே அதே தான். ஸ்பெர்ம் வந்து ஹீட்டு லைட்ல எக்ஸ்போசரா இருக்கும்போது அது வந்து அழிஞ்சிடும், அது வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். அந்த இருட்டில் நல்லா கோல்டான பிளேஸ்ல இருக்கும்போது அது வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும், ரீஜென்ரேட் ஆகும். இவ்வளவுதான் விஷயம், புரியுதுங்களா? இப்போ நான் ஏன் இந்த மூணு வசதி பேசுறேன்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழல் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நம்ம வந்து இந்த மூணு வந்து அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கோம். ஸோ இப்போவே நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சாதான் கொஞ்சமாவது பேலன்ஸ் பண்ற லெவலுக்கு வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்ம அதிகமாக வேலை செய்ய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ அதுக்கான பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூச்சு பயிற்சி பேரு சந்திர பேதனா. இந்த சந்திர பேதனா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் வந்து அதிகமாக வேலை செய்ய வைக்கும். ஸோ இது வேலை செய்யறதுனால நீங்க ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்ல இருந்து விடுபட்டு வந்து உங்க மைண்ட் வந்து காமாகும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகி உடம்பு வந்து நல்லா கூலிங்கா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க இடது கை வந்து வாயு முத்திரையை வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாயு முத்திரை என்ன பண்ணுன்னா, உடம்புல இருக்கிற கெட்ட காத்து, அந்த கேஸ் எல்லாம் வந்து வெளியே தட்டு வைக்கணும். ஸோ இந்த இடது கையை வாயு முத்திரையில வச்சுட்டு ஸோ அதை அப்படியே தொடை மேல வச்சிருங்க, அதுக்கு அடுத்து வேலையே இல்லை. இப்போ வலது கை வந்து நாசிக்க முத்திரையை வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் தான் நாசிக்க முத்திரை. ஓகே, இந்த முத்திரையை வச்சு எப்படி பயிற்சி செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க வலது நாசியை அடைச்சிட்டு இடது நாசி வழியா மூச்சை இழுங்க மெதுவா. அதுக்கப்புறம் இடது நாசியை அடைச்சிட்டு வலது நாசி வழியா
மூச்சை வெளிவிடுங்க. மறுபடியும் இடது நாசி வழியா மூச்சை இழுத்து வலது நாசி வழியா மூச்சை வெளியே விடுங்க. ஸோ இந்த பயிற்சி செய்யும் போது உங்க உடம்புல குளிர்ச்சி தன்மை அதிகமாகும், உடல்ல இருக்கிற சூடு வெப்பம் வந்து வெளியேறும். ஸோ இது வெப்பம், இது வந்து இடது பக்கம் தானே நீங்க இழுக்கிறீங்க மூச்சு காத்த. இந்த இடது பக்கம் நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, நீங்க இடது பக்கம் என்ன வேலை செஞ்சாலும் அது வந்து வலது மூளைக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ரைட் பிரெயின் என்ன சொல்லியிருந்தோம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இப்போ உங்களுக்கு வந்து ரைட் பிரெயின் வந்து அதிகமாக வேலை செய்ய வைக்கும். ரைட் பிரெயின் அதிகமாக வேலை செய்யும் போது ஸோ உங்களுக்கு நல்லா கிரியேட்டிவா இருப்பீங்க, ஸோ நல்லா வந்து காமா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஓகேங்களா? அதே போல நீங்க வந்து ரொம்ப குளிர் பிரதேசத்துல வாழ்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இது அப்படியே ஆப்போசிட்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது ரைட் சைட் பிரீத்ன்னு பண்ணி லெஃப்ட் சைடு வந்து பிரீத் அவுட் பண்ணணும். ஏன்னா எல்லா மனிதர்களும் நம்ம சிம்பத்தட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ சில பேர் காடுகள் மலைகள்ல வாழ்வாங்க, அவங்களாம் நிம்மதியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கேன், லேசியா இருக்கேன், ஸோ நான் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பிரதேசத்துல வாழ்றேன், எனக்கு வந்து ஹீட் வந்து ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இது அப்படியே ஆப்போசிட்டா பண்ணலாம். ரைட் சைடு இன்ஹேல் பண்ணி லெஃப்ட் சைடு வந்து எக்ஸேல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ வந்து இவங்க நல்லா பிரிஸ்கா ஆக்டிவா மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து நான் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கும் ஸோ இது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ மாதிரி பெருசா வந்து இருக்காது, ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி. ஸோ இதுக்கடுத்து வர வீடியோஸ் எல்லாமே அந்தந்த பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்லி அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதுக்கான ப்ரோசஸ் என்ன, அதுக்கான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் என்ன, அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.